ஆயிஷா, உன்ட்ட நான் சதகத்துல் ஃபித்ரை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். நீ அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணு, ஓகேவா? ஓகேப்பா. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சதகத்துல் ஃபித்ர் என்றால் என்ன? சதகத்துல் ஃபித்ர் என்பது பெருநாள் தொழுகைக்கு முன்பு கொடுக்க வேண்டிய தர்மமாகும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் நோன்பு பெருநாள் தர்மத்தை மக்களுக்கு கடமையாக்கியிருக்காங்க. ஓகே, கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், சதகத்துல் ஃபித்ரின் நோக்கம் என்ன? சதகத்துல் ஃபித்ர் 3 நோக்கங்களுக்காக முஸ்லிம்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் நோக்கம், நோன்பாளி வீணான காரியங்களிலும் பேச்சுக்களிலும் ஈடுபட்டதற்கான பரிகாரமாக அமைகிறது. செகண்ட் ஒன், ஏழைகளும் பெருநாள் அன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாட அவர்களுக்கும் உணவாக இருக்கும் என்று சதகத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கியிருக்காங்க. தேர்ட் ஒன், ரமலானின் முழுமையாக நோன்பு வைக்கவும் இரவில் நின்று வணங்கவும் இன்னும் நம்மால் என்ற அளவுக்கு நல்ல அமல்கள் செய்ய அல்லாஹ் நம்மளுக்கு உதவி புரிந்ததற்காக நன்றி செலுத்தும் விதமாக இந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. தேர்ட் கொஸ்டின், சதகத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை? சதகத்துல் ஃபித்ர் முஸ்லிம்களாகிய அனைவரின் மீதும் கடமை. இன்னும் முஸ்லிம்கள், சுதந்திரமானவர்கள், ஆண்கள், பெண்கள், பெரியவர், சிறியவர் என அனைவரின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பதை கடமையாக்கியுள்ளார்கள். சதகத்துல் ஃபித்ராக நாம் எதை கொடுக்க வேண்டும்? சதகத்துல் ஃபித்ராக நாம் உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதகத்துல் ஃபித்ராக பேரித்தம்பலம், கோதுமை, திராட்சை கொடுத்துள்ளார்கள். சரி, ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின், சதகத்துல் ஃபித்ராக நாம் பணம் கொடுக்கலாமா? சதகத்துல் ஃபித்ராக நாம் பணம் கொடுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுப் பொருட்களை கடமையாக்கியுள்ளார்கள். சதகத்துல் ஃபித்ரை நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? சதகத்துல் ஃபித்ரை ஒரு சாவு கொடுக்க வேண்டும். ஒரு சாவு என்றால் 3 கிலோ. அதாவது வீட்டில் 3 நபர்கள் இருந்தால் ஒரு நபருக்கு 3 கிலோ என்ற விகிதம் 3 நபர்களுக்கு 9 கிலோ கொடுக்க வேண்டும். சரி, ஓகே. சதகத்துல் ஃபித்ர் எப்போது கொடுக்க வேண்டும்? சதகத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு முன்னரே கொடுக்கப்பட வேண்டும். பெருநாள் தொழுகை ஆரம்பமாகிவிட்டால் சதகத்துல் ஃபித்ருடைய நேரம் முடிந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெருநாள் தொழுகைக்கு முன்னால் வழங்குவது சிறந்ததாகும். பெருநாள் தொழுகைக்கு பின்பு சதகத்துல் ஃபித்ரை நாம் கொடுத்தால் அது தர்மமாகிவிடும், சதகத்துல் ஃபித்ரில் சேராது. இன்னும் பெருநாள் 1 நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு முன்னால் கூட நாம் சதகத்துல் ஃபித்ரை வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க.